ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சஸ் வேர்ல்டு. எல்லா நியூ மாமுக்குமே பேபி சாலிட் ஃபுட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய யோசனை என்னென்னா, தயிர் கொடுக்கலாமா, பால் கொடுக்கலாமா, சீஸு, பன்னீரெல்லாம் சேர்த்துக்கலாமான்ற ஒரு கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பேபிஸ்க்கும் கொடுக்கலாமா, ஏதாவது ஒத்துக்குமா ஒத்துக்காமல் போகுமான்ற நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அதுமாதிரி நிறைய நானும் கூகுளில் ரிசர்ச் பண்ணேன், என்னோடய பீடியாட்ரிஷன்ட்ட கேட்டேன். என்னோடய பீடியாட்ரிஷன்ட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேபிஸ்க்கு வந்துட்டு ஹியூமன் டு ஹியூமன் மில்க் தான் கொடுக்கணும், அனிமல் மில்க் கொடுக்கக்கூடாது, இது பயாலஜிக்கலி தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதனால் ஒரு யோசனை, கேர்டு சேர்த்துக்கலாமா 1 இயர் முன்னாடி அப்படின்றது. இது நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன, தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம், பிகாஸ் அது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது, அதெல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு கவு மில்க் கொடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயருக்கு அப்புறமா கொடுத்துக்கலாம், இது அது உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, கவு மில்க் கொடுக்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் நாம் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணேன். இதனால் பக்கத்தில் மாட்டுப்பால், எங்கள் ஊரில் நிறைய மாட்டுப்பால் கிடைக்கும். ஸோ அதனால் இவனுக்காக ஒரு மாட்டுப்பாலாக தனியாக வாங்கி தயிர் உரைச்சி வச்சுருந்தேன். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, 10 மந்த்து வேக்சின் போட்டதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் 10 மந்த்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸும் நான் இன்னும் சரியாக ஆட் பண்ணலை. பீட்ரூட், கேரட்டு, பொட்டேட்டோ, முருங்கைக்காய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். பரங்கிக்காய், இந்த மாதிரிலாம். ஸோ அதனால் மற்ற நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அவன் ஃப்யூச்சரில் இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு, அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி, இன்றைக்கி என்னென்னா பீன்ஸும் வெண்டைக்காவும் எடுத்திருந்தேன். கேரட் எப்பயுமே அவன் சாப்பிடுவான். ஸோ அதனால் கேரட்டை பீன்ஸ் கூட ஆட் பண்ணி 1 பாட் ரெசிபி மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, வெண்டைக்காய் மட்டும் ஒரு பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக ஒரு சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு லைட்டாக கீயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். இது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகிடுச்சு. இது இப்படி இருக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருந்தால் அவனுக்கு சூ பண்ணி சாப்பிட ஈஸியாக இருந்திருக்கும். இது அவனுக்கு முழுங்க தெரியாமல் கீழே துப்பிட்டு இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுமாதிரி மார்னிங் தயிர் தோசை கூட சேர்த்து கொடுத்துருந்தேன். இப்போ ரைஸ் கூட 1 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். அந்தளவுக்கு ஒன்றும் அவனுக்கு பிடிக்காமல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன மாதிரி நியூ மாம்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு அச்சூஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.